அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்னை மரியாவுடைய திருத்தலங்கள் எங்கு சென்றாலும் அலைகடல் என மக்கள் கூடி வருவதை கண்டு நாம் மெய் சிலிர்த்து போகிறோம். இங்கே வருகிற மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கத்தோலிக்கர் அல்லாத பலர் அன்னையினுடைய திருத்தலங்களை நாடி வருகிறார்கள். பிற சமயத்தை சார்ந்தவர்களும் அன்னையினுடைய திருத்தலங்களை நாடி வருகிறார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாத சிலர் கூட அன்னையினுடைய திருத்தலங்களுக்கு வருவதை நாம் காணுகின்றோம். இப்படி ஜாதி மத பேதங்களை கடந்து எல்லோரிடமும் கருணையும் கரிசனையும் காட்டி எல்லோருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பெற்றுத் தருபவர் அன்னை மரியா. துன்பங்களில் வாடுவோரை, கண்ணீர் வடிப்போரை, கவலையில் தவிப்போரை கண்டு அன்னை மரியா வாழா இருந்துவிட முடியாது. அதைத்தான் கானாவூர் திருமண நிகழ்வில் நாம் காணுகின்றோம். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற கானாவூர் திருமண நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிற பாடம், அன்னை மரியா துன்பப்படுகிறவர்களை கண்டு சும்மா இருப்பதில்லை. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. அந்த திருமண வைபவத்திற்கு பல பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திருமண நிகழ்வில் ரசம் தீர்ந்து விட்டது என்பது ஒரு சிலருக்காவது தெரிந்திருக்கலாம். ஆனால் யாருக்கும் இல்லாத ஒரு அக்கறை அன்னை மரியாவுக்கு இருந்ததை நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. தன்னால் ஏதும் செய்ய முடியாது என்றாலும் யாரால் செய்ய முடியுமோ அவரை அணுகி இந்த குறையை தீர்த்திட வேண்டும், தலை குனிந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை தலை நிமிரச் செய்ய வேண்டும் என்று அன்னை மரியா அற்புதம் செய்ய காரணமாயிருந்ததை யோவான் நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம். அன்று முதல் இன்று வரை அபயமென யாரெல்லாம் அன்னை மரியாவை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை, அருள் வரங்களை பெற்றுத்தருகிற ஒரு அமுத சுரபியாக அன்னை மரியா விளங்குகிறார். அப்படி ஆண்டவருடைய அருள் வரங்களை பெற்றுத்தருகிற அந்த அன்னை மரியாவை, சகாய தாயை, உங்களுடைய பங்கின் பாதுகாவலியாக நீங்கள் பெற்றிருப்பது நீங்கள் செய்த பாக்கியம். அந்த அன்னையினுடைய வல்லமையுள்ள வேண்டுதலால் ஆண்டவருடைய ஆசீரை இன்னும் நிரம்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பங்கின், இந்த இறை சமூகத்தின் நம்பிக்கை பயணத்தில், வளர்ச்சி பாதையில் அன்னை மரியா உங்களோடு வருவார், உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்பதில் ஐயமில்லை. அன்புக்குரியவர்களே, திருக்குடும்பத்தினுடைய தலைவியாக இருந்து தன்னுடைய கணவர் யோசேப்பையும் அன்பு மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் கரிசனையோடு பாதுகாத்து வளர்த்திட்ட அன்னை மரியாவை நம்முடைய குடும்பங்களின் பாதுகாவலி என்று இன்றைக்கு நாம் போற்றுவது பொருத்தமானது என்று நான் எண்ணுகிறேன். அன்னை மரியாவை போலவே நம்முடைய குடும்பங்களிலே அன்பு
அமைதியும் நிறைவும் குடிகொண்டிருக்க இந்த வேளையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சில கருத்துக்களை இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாக அன்னை மரியாவிடத்தில் இருந்த அன்பு, அக்கறை, அடுத்தவர் நலம் நாடும் பண்பு, இதுவெல்லாம் நம்முடைய குடும்பத்தின் அடித்தளமாய் அமைந்திட வேண்டும் என்பது என்னுடைய முதல் கருத்து, முதல் செய்தி. அண்மையில் 2 மாமன்றங்கள் நடந்தன ரோமையில். ஒன்று சிறப்பு மாமன்றம், இன்னொன்று கடந்த ஆண்டில் நடந்த மாமன்றம். இவைகள் 2மே குடும்பம் என்ற தலைப்பை மையப்படுத்தி நடத்தப்பட்ட மாமன்றங்கள். அகில உலக ஆயர் பேரவை, ஆயர் மாமன்றங்கள். இந்த மாமன்றத்தை நிறைவு செய்த பொழுது நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அன்பில் மகிழ்ச்சி என்கிற ஒரு அருமையான நூலை நமக்கு கொடையாக வழங்கியிருக்கிறார். அதனுடைய சாரம் என்ன என்பதை நாம் பார்க்கிற பொழுது, நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்களின் அடித்தளமாக, அடிநாதமாக இருக்க வேண்டியது அன்பும் அக்கறையும். கணவன் மனைவியிடையே இருக்கிற அன்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருக்கிற அன்பு, மற்ற குடும்பத்தாரிடையே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்று சொல்கிறார்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற அவர்களோடு நிலவுகின்ற அன்பு, பாசம், அக்கறை, குடும்பங்களுக்கிடையே நான் இந்த குடும்பத்தில் வாழுகிறேன், அடுத்தவர்கள் அந்த குடும்பத்திலே வாழுகிறார்கள், எங்களுக்கிடையே எப்படிப்பட்ட உறவு, அன்பு உறவு அமைந்திருக்கிறது. இப்படி நம்முடைய குடும்பங்களின் அடித்தளமாக, ஆணிவேராக அமைய வேண்டியது அன்பு. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களின் அடித்தளமாக எது அமைந்திருக்கிறது? குடும்ப உறுப்பினர்களை இணைத்து வைக்கின்ற சக்தி என்ன என்பதை நாம் நிச்சயமாய் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். அன்புதான் நம்மை இணைத்து வைக்கின்றதா? நமக்கு எது பிரதானமாக இருக்கிறது? எது இல்லாவிட்டால் நாம் உடைந்து போவோம், சிதறி போவோம்? சிந்தித்து பாருங்கள். பணமா, பொருளா, சொத்து சுகமா? இதைத்தானே இன்றைக்கு நாடி தேடுகிறார்கள் எல்லோரும். காலை முதல் மாலை வரை கண் துஞ்சாமல் இதற்காகத்தானே போராடி கொண்டிருக்கிறார்கள். பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பொருளை சம்பாதிக்க வேண்டும். எனக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதல்ல, சேர்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு சிலருடைய வேட்கையாக இருக்கிறது, தனியாத தாகமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்மை இணைத்து வைக்கிற சக்தி அன்பாகத்தான் இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவர் மேல் கொள்ளுகின்ற நிஜமான அன்பு, நடிப்பு அல்ல, நிஜமான அன்பு, போலியான அன்பு அல்ல. இந்த நிஜமான அன்பு எதிலே வெளிப்படுகிறது? ஒருவர் மற்றவர் மீது காட்டுகிற அக்கறையிலே வெளிப்படுகிறது. கானா ஒரு திருமண நிகழ்விலே அன்னை மரியாள் காட்டிய அந்த அக்கறை, துன்பப்படுகிற ஒரு குடும்பத்தின் மீது அக்கறை, அவமானப்பட்டு போன ஒரு குடும்பத்தின் மீது அக்கறை. அப்படி இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற
அன்பர்களோடு, உறுப்பினர்களோடு நிஜமான அக்கறை நமக்கு இருக்கின்றதா? அடுத்தபடியாக, நிஜமான அன்பு என்பது என்னை மறந்து அடுத்தவர் நலம் நாடுவது. அதுதான் அன்பினுடைய இலக்கணம். ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லி இருக்கிறார், செய்து காட்டி இருக்கிறார். தன் நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை. சொல்லோடு நின்று விடவில்லை, வாயளவிலே இது நிறுத்திவிடவில்லை. ஆண்டவர் இயேசு நமக்காக தன்னையே கொடுத்திருக்கிறார். தன்னுடைய உடலை உடைத்து உங்களுக்கு உணவாக கொடுத்திருக்கிறார். தன்னுடைய குருதியை நீங்கள் வாழ வேண்டும் என்று, நான் வாழ வேண்டும் என்று அடித்திருக்கிறார். அதுதான் அன்பின் உச்சக்கட்டம். சிலுவையை பார்க்கிற போதெல்லாம் அன்பினுடைய உச்சக்கட்டம் இங்கு இருக்கிறது. இங்கேதான் அன்பின் இலக்கணம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, தன்னை மறந்து அடுத்தவருடைய நலன் நாடுவது, அடுத்தவர்களுக்காக என்னை இழக்க தயாராக இருப்பதுதான் அன்பினுடைய நிஜ முகம். அப்படிப்பட்ட ஒரு அன்பைத்தான் அன்னை மரியா தன்னுடைய வாழ்வில் காட்டியிருக்கிறார். நற்செய்தி ஏடுகளிலே ஒரு சில இடங்களில் தான் அன்னை மரியாவை பற்றி நாம் படிக்கின்றோம். ஆனால் அந்த ஒரு சில இடங்கள் போதுமானவை அவருடைய இதயத்தில் தேக்கி வைத்திருந்த அன்பை நாம் படம் பிடித்து காட்டுவதற்கு, அடுத்தவர்கள் மேல் வைத்திருந்த அக்கறையை நாம் புரிந்து கொள்வதற்கு, தன்னை மறந்து அடுத்தவர்களை வாழ வைக்கின்ற அந்த பண்பை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு சில இடங்கள், நற்செய்தி வாசகங்கள் நமக்கு போதுமானவை. எனவே என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களின் அடித்தளமாக அன்பும் அக்கறையும் அடுத்தவர் நலம் நாடும் பண்பும் இருக்கின்றதா என்பதை நாம் ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தோடு இதை சுருக்கி விடாமல் இந்த அன்பையும் அக்கறையும் அடுத்தவர் நலம் நாடும் பண்பையும் நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற குடும்பங்களோடும் பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அவருடைய அன்புக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கவில்லையா? தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்பது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைத்தல் அல்லவா? ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்களில் மட்டுமல்ல, நம்மை சுற்றி வாழ்கிறவர்களோடும் அன்போடும் அக்கறையோடும் அவர்கள் நலம் நாடுகின்ற நோக்கோடும் நாம் பழகுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அன்பை அடித்தளமாக கொண்டிருக்கிறது. இது உண்மையாகவே கிறிஸ்துவ குடும்பமாக இது ஒளிர்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அப்படி இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இந்த அன்பும் அக்கறையும் அடுத்தவர் நலம் நாடும் பண்பும் அடித்தளமாய் அடிநாதமாய் அமைந்திட வேண்டும் என்பது என்னுடைய முதல் செய்தி. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்கள் இறை நம்பிக்கை உள்ள குடும்பங்களாய் வாழ்ந்திட வேண்டும். இறை நம்பிக்கையிலே ஊறி வளர்கின்ற குடும்பங்கள். தொடக்க திரு அவையிலே கிறிஸ்துவர்களை எப்படி அடையாளம் கண்டார்கள்? அவர்கள் குடும்பங்களிலே இறை வேண்டலுக்காக ஒன்று சேர்ந்தார்கள். ஆகவே வழிபடும் ஒரு சமூகமாகத்தான் நம்முடைய தொடக்க திரு அவை வளர்ந்திருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆழமான நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆண்டவர் கரங்களிலே நம்மை முழுமையாக ஒப்படைப்பவர்களாக நாம் இன்றைக்கு இருந்தாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்களது சொற்பொழி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி
தன்னை முழுமையாக ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவருடைய அருளிலே வாழ்ந்திட்டவள் அன்னை மரியா. ஆகவேதான் ஆண்டவருடைய தூதர் அவரை சந்திக்கிற பொழுது அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வாழ்த்துகின்றார். இன்றைக்கு உங்களை பார்த்து அந்த வாழ்த்து சொல்லப்படுமா? அருள் நிறைந்தவர்களே வாழ்க. என்னை பார்த்து அந்த வாழ்த்து சொல்ல முடியுமா? அருள் நிறைந்தவரே வாழ்க. ஆனால் அப்படி சொல்லப்பட வேண்டும். அப்படி ஆண்டவருக்குள்ளே நாம் வாழ்ந்தாக வேண்டும். இறைவனிலே நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, இறைவனால் எல்லாம் கூடும், கடவுளால் எல்லாம் கூடும் என்பதை அன்னை மரியா அவ்வளவு ஆணித்தரமாக நம்பி இருக்கின்றார். அந்த ஆணித்தரமான நம்பிக்கை நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்றதா? எங்கெங்கோ ஓடுகின்றோம். ஒரு சிறிய பிரச்சனை என்றால் யாரையோ தேடி ஓடுகிறோம். இங்கே குறி சொல்லுகிறார்கள், அங்கே இது செய்கிறார்கள், இங்கே தாயத்து கட்டுகிறார்கள். எத்தனை பேரை நாடி ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவரை நாடி வருவதில்லையே. அன்னை மரியா இன்றைக்கு சொல்லுகிறார், இறை நம்பிக்கை உங்களுடைய வாழ்வை வழி நடத்தட்டும். ஆண்டவரிலே நீங்கள் நிஜமாகவே நம்பிக்கை வைத்து அவருடைய கரங்களிலே உங்களை முழுமையாக ஒப்படைத்தீர்கள் என்றால், அன்னை மரியாவின் வாழ்வை அவர் வழி நடத்தியது போல, அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தியது போல உங்களையும் ஆண்டவர் வழி நடத்துவார், உங்களையும் மகிமைப்படுத்துவார், உங்களையும் உயர்த்துவார். ஆகவே நம்முடைய குடும்பங்கள் இறை நம்பிக்கையின் தளங்களாக உருவாக வேண்டும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே குடும்ப ஜபம் என்று ஒன்று இருக்கிறது. நான் யாரையும் கேட்கவில்லை. கையை உயர்த்துங்கள் என்று சொன்னால் அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். எத்தனை குடும்பங்களிலே குடும்ப ஜபம் இருக்கிறது. அந்த குடும்ப ஜபத்தில் இறை வார்த்தையை படிக்கின்ற பழக்கம் எத்தனை குடும்பங்களிலே இருக்கிறது. உறுதி பூசல் நிகழ்வுக்காக நான் பங்குகளுக்கு செல்லுகிற பொழுது அந்த உறுதி பூசல் பெறுகிற பிள்ளைகளை பார்த்து நான் வழக்கமாக கேட்கிற கேள்வி, விவிலியம் இருக்கிறதா? எத்தனை பேரிடத்தில் விவிலியம் இருக்கிறது? எல்லோரும் கை உயர்த்துவார்கள். எத்தனை பேர் அன்றாடம் படிக்கிறீர்கள்? எல்லோரும் சடார் என்று கையை கீழே போடுவார். ஒருவர் கூட இறை வார்த்தையை படிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கவில்லை. ஏனென்றால் பெற்றோர்கள் அந்த பழக்கத்தை உருவாக்கி தரவில்லை. நாம் ஆண்டவரிடத்திலே ஆழமான நம்பிக்கை கொண்டு இறைவனால் எல்லாம் கூடும், அவர்தான் என் வாழ்வை நடத்தி செல்லுகிறவர், அவரிடத்தில் என்னை ஒப்படைக்கின்றேன் என்று நீங்கள் நம்பி குடும்ப ஜபத்தை சொன்னீர்கள் என்றால், அந்த குடும்ப ஜபத்தில் இறை வார்த்தை வாசிக்கின்ற பழக்கத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்தீர்கள் என்றால், நிச்சயமாக அந்த பிள்ளைகள் இறை நம்பிக்கையில் வளருவார்கள். அதை விடுத்து என்னுடைய மகன் திருப்பலிக்கு செல்ல மாட்டேன் என்கிறான், அவனுக்கு கடவுள் பக்தி இல்லை என்று குறை சொல்வதிலே பயன் இல்லை. அன்பார்ந்தவர்களே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. விதை ஒன்று போட்டால் சூறை ஒன்று முளைக்காது. நீங்கள் என்ன போடுகிறீர்களோ, என்ன விதைக்கிறீர்களோ அதைத்தான் எதிர்பார்க்க முடியும். எனவே உங்கள் குடும்பங்களில் இறை நம்பிக்கை ஆழமாய் விதைத்திடுங்கள். கண்டிப்பாய் கடவுள் உங்கள் வாழ்க்கையை வல்லமையோடு வழி நடத்துவார். இறுதியாக என் அன்புக்குரியவர்களே, மூன்றாவது அழைத்தலாக நான் சொல்ல வருவது, நம்முடைய குடும்பங்கள் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு சாட்சியம் சொல்லுகிற குடும்பங்களாக, நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு சான்று பகருகிற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருந்தாக வேண்டும். நான் குறிப்பிட்டபடி இந்த 2 மாமன்றங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு கருத்து, இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களில் கிறிஸ்துவ மதிப்பீடுகள் செத்து கொண்டிருக்கின்றன. நற்செய்தி மதிப்பீடுகள்
மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருக்கின்றன. தமிழினி மெல்ல சாகும் என்பது போல இங்கே இறையாட்சி மதிப்பீடுகளும் நற்செய்தி மதிப்பீடுகளும் மெல்ல மெல்ல சாகும் என்கிற நிலைமை வந்தாகிவிட்டது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற அழைத்தல் நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு நம்முடைய குடும்பங்கள் சான்று பகர்கின்ற குடும்பங்களாக, இறையாட்சியின் விழுமியங்களுக்கு சான்று பகர்கிற குடும்பங்களாக நாம் இருந்தாக வேண்டும். அன்பு, உண்மை, ஒற்றுமை, சமாதானம், சமத்துவம், பகிர்வு, மன்னிக்கின்ற மனப்பான்மை, இவைகளெல்லாம் நற்செய்தி மதிப்பீடுகள், இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகள். இவைகள் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே வேர்விட்டு வளரவில்லை என்றால் இந்த சமுதாயம் எப்படி நல்ல சமுதாயமாக இருக்கும்? குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்லுகிறோமே, குடும்பம் இந்த சமுதாயத்தின் கண்ணாடி என்று சொல்லுகிறோமே. அப்படி என்றால் இந்த இறையாட்சியினுடைய விழுமியங்கள் நம்முடைய குடும்பங்களில் வளர்த்தெடுக்கப்படவில்லை என்றால் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும், ஒரு நீதியான சமுதாயம், ஒரு சமத்துவ சமுதாயம் பிறக்க வேண்டும் என்று நான் கனவு காண்பது வெறும் கனவா? அது நனவாகாதா? எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த 3 அழைத்தல்கள் அன்னை மரியாவினுடைய இந்த அற்புதமான பெருவிழாவிலே, சகாயத்தாயினுடைய பெருவிழாவிலே நமக்கு தரப்படுகின்றன. இந்த 3 அழைத்தல்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்பு, அக்கறை, அடுத்தவர் நலம் நாடும் நலம் பேணும் பண்பு நம்முடைய குடும்பங்களில் வளரட்டும். அன்னை மரியாவை போலவே நாம் நம்முடைய குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் பேணி காத்து அவர்களை வளர்த்திடுவோம் என்று இந்த வேளையில் நாம் உறுதி எடுப்போம். அதே போல இறை நம்பிக்கையில் வளர்கின்ற குடும்பங்களாக, இறை ஆட்சியின் விழுமியங்களுக்கும் நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கும் சான்று பகிர்ந்த குடும்பங்களாக நாம் வாழ்வோம் என்ற இந்த 3 அழைத்தலையும் ஏற்றுக்கொண்டு அதை நாம் வாழ்வாக்க முயல்வோம். சகாயத்தாய் அனுதினமும் உங்களோடு நடந்து உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்கு உறுதுணையாய் இருப்பார்.